இதே நேரத்தில் இந்த மாதம் தான் ஒரு புஷியானந்தோட பிறந்த நாள் வரும், எனக்கு தேதி ஞாபகம் 22 23. நான் வந்து அப்போ அவரோட பிறந்த நாளுக்கு பாண்டிச்சேரிக்கு நான் போகிறேன், நானும் இன்னொரு தோழரும் போகிறோம். எதுக்காக நான் போனேன்னு கேட்டிங்கன்னா, நான் மறுபடியும் சொல்கிறேன், எனக்கு இந்த மாதிரி பிறந்த நாள் கலந்துக்கிறதுலாம் சுத்தமாக எனக்கு விருப்பமே கிடையாது. நான் போனதுக்கான ஒரே ஒரு அஜெண்டா, அங்கே நிறைய பேர் எப்படி வருவாங்க, ஜெகதீஸ்வரன்கிற முகம் தெரியுதா, ஜெகதீஸ்வரன் அவர் என்ன சொன்னார்னா, ஏன் தடுக்கிறாரு அப்படின்னா, எல்லா தோழர்களும் உங்கள் மேலே பெரிய வெறுப்பில் இருக்காங்க. ஏண்டா நாங்களாம் 15 வருஷம் 20 வருஷமா அந்த கட்சியில் டிராவல் பண்ணிட்டு இருக்கோம், நீ வந்தவொடனே நேரடியாக போய் மீடியாவில் உட்காந்துட்டியே. இவரே சொல்லிருக்காரு, நீங்க ஒரு குளோபல் பிராண்ட் ஆயிட்டீங்க பிரதர் அப்படிம்பாரு. நீங்க வந்து சரி ஓகேங்க, நீங்க அந்த வெளிச்சம் அப்படிதான் பண்ணுங்க, அந்த வெளிச்சம் எனக்கு கொடுத்துருக்கீங்க. நான் ஏற்கனவே அரசியல் விமர்சகரா நான் 10 வருஷம் படிச்சிருக்கேன். பட் இதை நான் ஏத்துக்கிறேன், இது வந்து இன்னொரு லெவல் என்ன வந்து மேலே ஏற்றிட்டு போயிருக்குங்கிறத நான் நிச்சயமா ஒத்துக்கிறேன். பட் இந்த தோழர்கள்லாம் கடுப்பாயிடுவாங்க பிரதர், அதனால நீங்க போறது, நீங்க வந்து அதனால தான் அவர் தடுக்கிறாருன்னு சொல்லி சொன்னார். உண்மையிலேயே அந்த தோழர்கள்லாம் ஒரு கோபம் இருந்தால் பரவாயில்ல, அப்படின்னு அடிச்சா கூட அடிச்சிடணும் பரவாயில்ல, நான் போறேன், நானும் நிறுத்துவேன். எல்லாரும் அவ்வளோ ரிசீவ் பண்றாங்க, பயங்கரமா ரிசீவ் பண்றாங்க. அண்ணே சூப்பரா பேசுறீங்க, நேசத்தோட தான் இருக்காங்க, ரொம்ப நேசத்தோட இருக்காங்க. அண்ணே சூப்பரா பேசுறீங்க, யூடியூப் நல்லா பேசுறீங்க, எல்லாரும் போட்டோ எடுத்துக்கிறாங்க. வந்தவங்க எல்லாரும் டோட்டலா மாறி இருக்கு, அவர் சொன்னது அப்படியே மாறி இருக்கு. நைட்டு போயிட்டு ஒரு கேள்வி கேட்கிறேன், யார்கிட்ட இது வந்து ஜான் ஆர்கி சொன்னது. புஷியானந்தே அவ்வளவு ஈஸியா ரீச் எல்லாம் பண்ண முடியாது, அவரே ரீச் பண்ண முடியாது. அவருக்கு தேவைன்னா உங்களுக்கு 100 தடவை ஃபோன் பண்ணுவாரு, அவருக்கு தேவை இல்லைன்னா நீங்க 100 தடவை பண்ணாலும் ஃபோன் பண்ணிருக்காரு. அவங்களுக்கு அதெல்லாம் பண்ணிருக்காரு, நிறைய பேர் பண்ணிருக்காரு அவரு. நைட்டு நான் ஃபோன் பண்ணிட்டு, நைட்டு நான் எந்த ஃபோட்டோ நான் எடுத்துக்கல, பட் ட்விட்டரில் பசங்க போடுறதெல்லாம் டவுன்லோட் பண்ணி ஒரு 4 ஃபோட்டோ மட்டும் நான் எடுத்து, இந்த தோழர்கள் இவங்கெல்லாம் ரொம்ப அன்பு காய்ச்சாங்க என் மேலே, இதில் யார் முகத்தில் வந்து வெறுப்பு இருக்குன்னு எனக்கு பார்த்து சொல்லுங்கன்னு சொன்னேன்னா அவர் ரொம்ப கடுப்பாயிட்டார். ஓ நீ எனக்கு கேள்வி கேட்பியா, நீ எப்படி அவர் பார்த்துறேன்னு பார்க்கலங்கிற மாதிரி அவர் ஒரு மைண்ட் செட்டுக்கு போயிட்டு. நான் சொன்னேன், நியாயமான நான் என்னைக்காவது வந்து அவர் பார்க்கணும்னு அவங்கள்ட்ட சொன்னேன்னா, நீங்க தான் சொன்னீங்க தலைவர் பார்க்கணும்னு விரும்புறாருன்னு சொன்னீங்க, அது நடக்கல. சென்னை சில்க்ஸின் ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி.